ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏஎல் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட்ஸுக்கு எல்லாமே இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டயத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் ஆல்ரெடி அவங்க ஷெட்யூல் பண்ணது மே மந்த் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீஷெட்யூல் பண்ணி அதை ஜூன் மந்த் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஃபிசிக்கல், அதாவது நம்ம எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் இதனால் பாதிக்கப்படுமா இல்லைனா தள்ளி போகுமா, இந்த எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் எப்போ கண்டக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ்குள்ளேயும் சரி குரூப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குறது எத்தனை மார்க் இருந்தால் ஃபிசிக்கல் ரெடி பண்ணலாம், எவ்வளோ மார்க் சேஃப் மார்க், அது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மென்னுக்கு பொறுத்த மட்டும் 70+ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்க. சரிங்களா? விமன்ஸுக்கு 67+ இருந்தாலே ஃபிசிக்கல் நீங்கள் தாராளமாக ரெடி ஆகலாம். சரிங்களா? இப்போ இடையில இந்த RFID சிஸ்டம் ஒரு சர்க்குலர் ஒன்று பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லா குரூப்லேயும் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இந்த RFID சிஸ்டத்தை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரிங்களா? ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஆல் இன் ஒன்றா ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் RFID பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதில் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. RFIDனா வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம காலில் ஒரு பேண்டு கட்டியிருப்பாங்க, சென்சார் பேண்ட். சரிங்களா? அது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் பொறுத்தவரை 5 கிலோமீட்டர். சரிங்களா? மென்னுக்கு 5 கிலோமீட்டர். சரிங்களா? உமனுக்கு 1600. இவங்க நமக்கு எல்லாமே ரோடு ரேஸ் தான். ரோடு ரேஸில் அங்கங்கே ஒரு சென்சார் கேச்சர், ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? நம்ம காலில் ஒரு சென்சார் பேண்டு கட்டிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு கிலோமீட்டரும் நம்ம இல்லைனா அவங்க எவ்வளோ தூரத்தில் அந்த சென்சார் பாக்ஸ் வச்சுருக்காங்களோ அது நம்ம ஓடுற வழியில் நம்ம காலை கிராஸ் பண்ணும்போது கேட்ச் பண்ணும். சரிங்களா? அதை நான் ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு கேஸ் இருக்கீங்க. ரிசல்ட் வந்தால் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம், ரிசல்ட்டு ஸ்கோர் கார்டு வரட்டும், நாமினேஷன் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் வரட்டும், நம்ம மார்க் சேஃபாக இருந்தால் நம்ம ஃபிசிக்கல் ரெடி ஆகலாம், அந்தமாரி ஒரு கேஸ் இருக்கீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு அந்தமாரிலாம் இருக்காதீங்க. உங்கள் ஸ்கோர் 70+ இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்க. சரிங்களா? நம்ம ஸ்கோர் கார்டு ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த், அதாவது ஏப்ரல் மந்த் எண்டுலேயும் மே மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஏப்ரல்லே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பிஎஸ்எஃப் ஃபிசிக்கல் தள்ளி போகுது, அதனால் இது நம்ம ரிசல்ட்டும் கொஞ்சம் தள்ளி போகனாலே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இடையில இப்போ இந்த பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது தான் ஒரு இஷ்யூவாக இருக்குது. சரிங்களா? இது இல்லைன்னா நமக்கு நார்மல் ப்ராசஸாகவே போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறனால இதை பொறுத்து தான் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் நிறைய நடக்கலாம். சரிங்களா? இந்த பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் ரீஷெட்யூல் எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சுன்னா மே 30 வரைக்கும் இருந்துச்சு. மே 30 வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு ஜூனில் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருந்துச்சு. இப்போ இவங்களே ஜூனுக்கு போயிட்டாங்க. பிஎஸ்எஃப் ஜூனுக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு ஜூன் எண்டு இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக் தான் ஃபிசிக்கல் கன்ஃபார்ம். சரிங்களா? அப்படி பார்த்தோன்னா நமக்கு பிஇடி அண்ட் டிஎம்இ, அதாவது நமக்கு பிஇடி டிஎம்இ சேம் டே தான். சரிங்களா? எஸ்எஸ்சி ஒரு பழக்கத்தை பழகிட்டாங்கன்னா அது ரெகுலராக பண்ண தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிஇடி ஒரு நாள், டிஎம்இ ஒரு நாள் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வச்சுருந்தாங்கட்டா அவங்களுக்கு செலவு அதிகம், டைம் டூரேஷன் அதிகம், எல்லாமே அதிகம். சரிங்களா? இப்படி பண்ணனால இப்போ காலைல ஃபிசிக்கல், மதியம் மெடிக்கல் அந்தமாரி வச்சுருந்தனால இவங்களுக்கு டைம் டூரேஷன் ரொம்ப கம்மி, அமௌண்ட்டு காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்கவுங்களோட ஹாஸ்பிட்டலில் இப்போ சிஆர்பிஎஃப் எடுத்துக்கிட்டால் அங்கே கம்பைன்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே நடத்திட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகிடும், நமக்கு டைம் டூரேஷனும் கம்மியாகும். சரிங்களா? ஸோ இந்த தடவையும் பிஇடி அண்ட் டிஎம்இ சேம் டேட்டில் நடக்கும். சரிங்களா? ரெடி ஆகிக்கோங்க. டிஎம்இக்கு, அதாவது மெடிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. தயவு செஞ்சு ஃபிசிக்கல் மெடிக்கல் சேர்ந்தே ரெடி ஆகிக்கோங்க. மெடிக்கல் அப்புறம் பார்த்துக்கலான்னு யாரும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சரிங்களா? என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போயே பார்த்துக்கோங்க. அதை நெக்ஸ்ட் இந்த வருஷம் ஜிடி ப்ராசஸ் ஃபுல்லாமே முடிகிறது ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக முடிஞ்சு. சரிங்களா? ஏன்னா ஆகஸ்ட்டில் அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆகஸ்ட்டில் நமக்கு ரிசல்ட் போட்டு எல்லாமே முடிச்சிடுவாங்க. சரிங்களா? ஆல் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு ஆகஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகிடும். ஓவரால் ரிசல்ட் ஃபஸ்ட் வீக், ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் கிட்ட எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் கேட்ட டவுட்ஸ்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு கமெண்ட்லேயே கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.